ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, ஏன் இதை ஒரு விஷயமாக எடுத்து கலங்கிக் கொண்டிருக்கிறாய்? விடியலின் போதே எப்படி கலங்கிக் கொண்டிருக்கலாமா? விடிந்ததும் எப்படி ஒரு விஷயமாக இதை எடுத்து கலங்கிக் கொண்டிருக்கலாமா? அதை மற்றவர்களோடு நீ கோபமாக வெளிப்படுத்துகிறாய். அவர்கள் என்ன செய்தார்கள்? நீ முதலில் உன் கோபத்தையும் எரிச்சலையும் விட்டுவிடு. அது மிகப்பெரிய கொடிய நோய். எதை பற்றியும் யோசிக்காமல் சட்டென எழுந்து விடு தங்கமே. ஏன் இப்படி உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய்? நீ மனசில் நினைச்சது நல்லபடியாக நடக்கணும்னு என்னுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிக்கோ. எழுந்திரு என் மகளே. நான் இப்போது தனியாக உன்னிடம் பேச வந்துள்ளேன். உன்னுடைய கோபத்தை விட்டுவிடு. கோபம்தான் உன்னை எரிச்சல் படுத்துகிறது. அதனால் தான் படபடவென்று அனைவரிடமும் பேசிவிடுகிறாய். என்ன பேசுகிறோம், ஏது பேசுகிறோம் என்று தெரியாமல் படபடத்து பேசுகிறாய். அது உன் உடம்புக்கும் நல்லதல்ல, உன் வாழ்க்கைக்கும் நல்லதல்ல. நான் சொல்வதை கேள். உன்னை காயப்படுத்தியது நியாயம் இல்லைதான். அதனால் தான் இதை ஒரு பெரிய விஷயமாக எடுத்து கலங்கிக் கொள்ளாதே என்று சொல்கிறேன். உன்னை காயப்படுத்தியது நியாயம் இல்லைதான். அதற்காக அந்த கோபத்தை மற்றவரிடம் காண்பிப்பது தவறு. நீ நிம்மதியோடு சந்தோஷமாக வாழ்வாய். அதற்கு நான் பொறுப்பு என்று சொல்லத்தானே செய்கிறேன். உனக்கு எல்லாம் நான் ஆசீர்வதித்தது போல் கிடைக்கும். அதற்கான எல்லா முயற்சிகளிலும் உன்னை ஈடுபடுத்தி செய்ய வைப்பேன். நானே உனக்கு துணை நின்று காட்பேன். நீ ஏன் கலங்கிக் கொண்டிருக்கிறாய்? கீழே நீ விழுந்து கிடக்க நான் விட்டு விடுவேனா? நீ ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிற நல்ல செய்தி நிச்சயமாக உன் கையில் கிடைக்கச் செய்வேன். என்னை நம்பு மகளே. நிச்சயமாக வரும் வியாழனுக்குள் உன் கையில் கிடைக்கச் செய்ய போகிறேன். எழுந்திரு. நீ வாழ்க்கையில் முன்னேறும்னா மற்றவங்களோட கருத்துக்களை மதித்து கேட்டுக்கோ, தப்பே இல்லை. ஆனால் அவங்க சொல்கிறதுல எது உன் வாழ்க்கைக்கு பயன்படுமோ, எது உன் வாழ்க்கையை உயர்த்துமோ அதை மட்டும் நீ பிடிச்சுக்கிட்டு அதை மட்டும் செய்தாலே போதும். மற்ற எல்லா விஷயங்களையும் அப்படியே காதில் ஏற்றாமல் வெளியேற்றிவிடு. உனக்கு தேவையில்லாத வீண் சொற்களால் உனக்கு எந்த பயனும் இருக்குமா? இல்லையே. அதனால் தான் சொல்கிறேன் மகளே, நான் சொல்வதை தனியாக கேட்டுவிடு. நான் சொல்வதை உன் மனசில் மட்டும் கேட்டுக்கோ. இனி எதுவுமே நடக்காது, இனி அவ்வளவுதான், எல்லாம் முடிந்து விட்டது என்று நீ நினைத்தது கூட இனி உன்னிடம் வந்து சேரத்தான் போகிறது. உன் மனம் விரும்பிய வாழ்க்கை வாழப்போவது உறுதி. நீ எதிர்பார்த்த வாழ்க்கையை உனக்கு நான் தருவேன். தராமல் போக மாட்டேன். உனக்கு அதிர்ஷ்ட காற்று மட்டுமே வீசப்போகிறது. புயல் காற்றும் சூறாவளியும் வீசியது என்று நினைத்து வருந்தினாய். அது எல்லாம் எத்தனை நாட்கள் இருக்கும். ஆனால் அதையெல்லாம் கடந்து வந்து விட்டாய். நீ எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வராதா என்று உன்னுடைய செவி சாய்த்து கொண்டிருந்தாய். இதோ வரச் செய்ய போகிறேன். உன் வாழ்க்கையில் நீ நினைத்தது எல்லாமே கைகூடி வரப்போகிறது. பயப்படாதே. உன்னை பக்குவப்படுத்தவே ஒரு சில மேடு பள்ளங்கள் வந்து செல்கிறது. பிரச்சனைக்குரிய தீர்வையும் கிடைக்கச் செய்து விடுவேன். நான் கூறுவதை எல்லாம் கேட்டு மனதை தெளிவுபடுத்தி துணிவோடு செயல்படுவதற்காகத்தான் இதை அனைத்தையும் உனக்கு ரகசியமாக வந்து கூறுகிறேன். சரியா? இனி பார், வியாழன் முடிவதற்குள் உனக்கு நல்லது நடக்கச் செய்வேன். மன ரீதியான உன் கஷ்டங்களோ, மனசை கஷ்டப்படுத்துகிற உன் பிரச்சனைகளும் தீரப்போகிறது. உன் வாழ்க்கையில் என்னை மட்டும் முழுதாக நம்பு. எப்போதுமே நீ நன்றாக இருப்பாய். வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வருவதற்கான ஆரம்பமே ஏமாற்றம் தான். நீ அந்த ஏமாற்றத்தில் இருந்து பக்குவமாக வெளிவருகிறாயோ அதுதான் உனக்கு சரியான நேரம். சரியான பாதையை காட்டும். என்ன நடந்தாலும் சரி, இனி நடக்கப் போகிற எல்லாமே உன் நல்லதுக்காகத்தான் செய்யப்போகும் மாய வேலைகள் தான். அது உனக்கு பார்ப்பதற்கு உனக்கு நல்லது போல் தெரியவில்லைனாலும் அதன் முடிவானது உனக்கு சாதகமாகவே இருக்கும். நடக்கும் எல்லாத்தையுமே நான் நடத்தி காட்டுவேன். நீ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஜெயித்து விடுவாய்.
இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே ஏற்றம்தான். மகிழ்ச்சியாக இருக்கணும்னா உனக்கு பிடித்ததை மட்டும் செய். உன் கஷ்டம் முடிவுக்கு நிச்சயமாக வரும்னு நான் உறுதியாக சொல்கிறேன். இதுவரை நீ ஆசைப்பட்டது கிடைக்காமல் இருந்த காலமானது கடந்த காலமாக மாறிவிடும். இந்த உலகத்தில் நீ எதிர்பார்த்த சில விஷயங்கள் கிடைக்கும், பல விஷயங்கள் கிடைக்காமலும் போகும். வேண்டும் போது கிடைக்காததும் எதிர்பாராதது போல் நடக்கிற எல்லாமே இந்த மனித வாழ்க்கையில் கலந்த ஒன்றுதான். வாழ்க்கையின் அர்த்தமும் அது தருகிற வழிகளும் தாங்கும் பக்குவம் பெற்ற நீ இப்போது உனக்கானதை பெற்றுக்கொள்ள தகுதியாகிவிட்டாய். எழுந்திரு. நீ பொறுமையோடு இருந்தினா எல்லாம் கூடிய விரைவில் திடீர் திருப்பமாக வந்து சேரும். வேண்டியது கிடைக்காத போதும் இழப்புகளை சந்திக்கும் போதும் பல பாடங்களை அனுபவமாக பெற்றுக்கொண்டுதானே இருக்கிறாய். இது எல்லாமே உன் வாழ்க்கையை உனக்கு உணர வைக்கிறதுக்கான தானே. உனக்கான வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தருவதற்கான சோதனைகளை தருவதற்காக மட்டும்தான் என்பதை எப்போது உணரப்போகிறாய். இழக்கக்கூடாதை நீ இழந்து விட்டதாக எண்ணி வருத்தப்படும் வேளையில் நீ பொறுமையோடு இருந்தேனா எல்லாம் கூடிய விரைவில் நல்லது நடக்கும். இதை நீ தெளிவாக உணர்ந்துக்கோ. நான் யாரையும் எப்பவும் கைவிடுவதில்லை. முதல்ல இந்த வாழ்க்கைக்கான அர்த்தத்தை புரிஞ்சுக்கோ. நான் எதற்கு இனி வாழ வேண்டும் என்ற எண்ணம் உன் மனதில் தோன்றி புலம்பிக் கொண்டு இருக்கிறாய். இப்போது அந்த எண்ணமே வரக்கூடாது. சாயின் பிள்ளை என்றால் வாழக்கூடாது, எதிர்மறையாக நினைக்கக்கூடாது, அப்படின்ற எண்ணமெல்லாம் இருக்கக்கூடாது. ஏன் இனி உயிரோடு இருக்கணும் என்ற வார்த்தையெல்லாம் உன் மனதில் எழலாமா? இப்போதெல்லாம் உனக்கு எதுவுமே பிடிக்காமல் போய்விட்டது. வாழ்க்கையே விரக்தி அடைந்ததாக நினைக்கிறார். அதனால் தான் இப்படி இடிந்து போய் உட்கார்ந்திருக்கிறார். அதிகாலையில் இப்படி இடிந்து போய் உட்கார்ந்திருக்கலாமா மகளே? சுறுசுறுப்பாக இருக்கணும் சாயின் பிள்ளை. காலையில் எழுந்ததும் உன்னுடைய வேலையை சந்தோஷமாக செய்ய வேண்டும். செய்ய முடியாவிட்டாலும் முயற்சி செய்யணும். உன்னுடைய உழைப்பிற்கான பலனை நிச்சயமாக தருவேன். இல்லை, அள்ளி அள்ளி தருவேன். ஏன் புரிய மாட்டேங்குது உனக்கு? நீங்களும் என்னை கைவிட்டு விடுவீர்களா சாயி என்ற பயம் உனக்கு வந்துவிட்டது. அதனால்தான் இனி நான் எதற்கு வாழ வேண்டும் என்ற எண்ணம் உன் மனதில் தோன்றி புலம்பிக் கொண்டிருக்கிறாய். அந்த எண்ணத்தை கைவிட்டு விடு. என் மகளே, எழுந்திரு மகளே, எழுந்திரு. உனக்கான நாளாக உதித்து விட்டது. என்று என்னுடைய அருளை பெற்றுவிட்டாய். ஆசீர்வாதம் கிடைத்து விட்டது. இனி உன் வாழ்க்கையில் சுக்கிர திசை அடிக்கச் செய்வேன். ஆனால் அது சும்மா இருந்தால் வராது. எழுந்து உன்னுடைய வேலையை என்னை நம்பி, என்னை முழுவதுமாக நம்பி செய்யணும். எந்த சாயை நினைத்து கொண்டாலே போதும், அனைத்தும் நல்லது நடக்கும். ஆம் மகளே, நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாய்ராம்.